காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். பல்வேறு வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இந்நிலையில் குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கரை சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பானது வந்திருக்கிறது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் இந்த வழக்கில் தீர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மாறுபட்ட தீர்ப்பு வந்திருப்பதால் இது 3வது நீதிபதிக்கு இது செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. யூடியூபர் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிரான வழக்கில் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறது 2 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். 2 நீதிபதிகளும் என்னென்ன தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள்? 2 வேறுபட்ட மாறுபட்ட தீர்ப்புகள் அப்படின்னும் போது அடுத்த கட்ட நகர்வு என்ன? விரிவான தகவல்கள். வணக்கம். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து கடந்த 12ஆம் தேதி சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த ஆட்கொணர்வு மனு நேற்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது எதிர்காலத்தில் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்ற ஒரு உத்தரவாத மனுவை தாக்கல் செய்யும்படி சவுக்கு சங்கர் தரப்புக்கு நீதிமன்றம் நேற்றைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் அந்த உத்தரவாத மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த உத்தரவாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் நடந்து கொண்ட அந்த நடைமுறைகள் செயல்பாடுகளுக்கு நியாயப்படுத்துற வகையில அந்த உத்தரவாத மனுவானது இருக்கிறது என்று அரசு தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ந்து சவுக்கு சங்கர் தாய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார். இந்த வழக்கை இன்றைக்கு இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில இந்த சவுக்கு சங்கரின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் கருத்தால் சட்டம் ஒழுங்கு எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை, பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்படவில்லை, குண்டர் சட்டத்தில் அடைக்க முன்பாக 4 வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அவர் அந்த வழக்குகள் குறித்த விவரங்கள் எதுவும் குண்டர் சட்டத்தில் அந்த உத்தரவில் இடம்பெறவில்லை, குறிப்பிடப்படவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி தான் இந்த உத்தரவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து வந்திருக்கின்றன. அவருடைய பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று வாதிட்டார். இதேபோல இந்த வழக்கில் தங்களையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பத்திரிகையாளர் சந்தியா மற்றும் தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி ஆகியோர் தரப்பிலும் முறையீடு செய்யப்பட்டு அவர்கள் தரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் 2 நீதிபதிகளுக்கு இடையிலே மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளதாக நீதிபதி சுவாமிநாதன் காலையிலேயே தெரிவித்து இந்த விவகாரம் தொடர்பாக பிற்பகல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இன்றைக்கு பிற்பகல் இந்த வழக்கில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவில் சவுக்கு சங்கர் தாயாரின் மனுவை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது தொடர்பாக சமுதாயத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னிடம் பேசியதால் அந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு அவசரமாக எடுத்ததாகவும், மாறாக இந்த வழக்கை நோட்டீஸ் அனுப்ப, அதாவது பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தார். அவ்வாறு பேசியவர்கள் தங்கள் இலக்கை அடைந்து
சட்டவிரோதமாக அர்த்தமாகிவிடும் என்பதனால் இந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாக விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் இந்த குண்டர் சட்டத்தில் அவரை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு என்பது மனதை செலுத்தாமல் பிறப்பிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் நீதிபதி பாலாஜியை பொறுத்தவரைக்கும் வழக்கமான நடைமுறைப்படி இந்த வழக்கில் அரசு தரப்பு பதிலளிப்பதற்கு அவகாசம் வழங்க வேண்டும், அந்த பதிலுக்கு பிறகுதான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். இரு நீதிபதிகளும் இருவேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அந்த வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு நீதிபதிகள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று இரு நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டா சட்டம் பாய்ந்து சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இரு மாறுபட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு இது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்டோம். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.